Welcome to Twin Technology. Today discuss about SAP ABAP in Smart Form. இந்த ஸ்மார்ட் ஃபார்ம் என்ற டாபிக்கு எதுக்காக டெவலப் பண்ணுறாங்க, இந்த ஸ்மார்ட் ஃபார்மில் டெவலப் பண்ணுற ஒவ்வொரு ஃபங்க்ஷன் மாடலுடைய சினாரியோ எதுக்காக யூஸ் ஆகுது, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ரைட். ஸோ ஸ்மார்ட் ஃபார்ம்ன்றது என்னென்னா, இட்ஸ் ஒரு GUI டூல். அது இந்த டூல் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, பிஸ்னஸ் டாக்குமெண்ட்டை டிசைன் பண்ணுறாங்க. அதாவது நம்ம கம்பெனியிலேருந்து ஒரு இன்வாய்ஸோ ஏதோ ஒரு பிரிண்ட் அவுட்டாக நாம் கொடுக்குற பிரிண்ட் அவுட்டுன்னா நம்ம பில்லுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பில்லை டிசைன் பண்ணுறது இந்த ஸ்மார்ட் ஃபார்மில் தான். அந்த பில்லில் டேட்டாவை எத்தனை குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ இல்லை வாட் எவர் இட் இஸ், இந்த எல்லாத்தையுமே நாம் இதில் தான் டேட்டாவை ஃபீட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம். ஸோ ஒவ்வொரு பில்லையும் நம்ம ஃபீட் பண்ணி டேட்டா எடுக்க முடியுமா? இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அதை நம்ம GUI டூல் மூலிமா யூஸ் பண்ணுறோம். ரைட். இதுக்குனுடைய லோகோ, அதனுடைய டெம்ப்ளேட்ஸ், அட்ரஸ், ஃபூட்டர், அதுக்கு நம்மளுடைய சப்ளையர்ஸுடைய நேம், பையர்ஸ், அது GSTஆ, QM ரிக்வெஸ்ட் கோடா, ஸோ அதனுடைய பார் கோட் நம்பர் எல்லாமே இதில் டிசைன் பண்ணிவிடுவோம். எக்ஸப்ட் ஃபார் டெம்ப்ளேட் டேட்டா வேல்யூஸ், ஃப்ரம் டேபிள்லேருந்து கெட் பண்ணுற வேல்யூஸ் தவிர மற்ற எல்லாமே டிசைன் பண்ணிவிட்டு லூப் மூலிமா டேட்டாவை பாஸ் பண்ணி கெட் பண்ணுவோம். ரைட். ஸோ இது டெக்னிக்கல் பார்ட். ஸோ ஜென்ரலாக இந்த ஸ்மார்ட் ஃபார்ம் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஒன் ஆஃப் த பிரிண்டர் such as a tool design the business form such as invoice சொல்லலாம், டெலிவரி செலான்னு சொல்லலாம். ரைட். ஸோ இதை வேர்ட் ப்ராசஸிங் டூல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதை கிளைண்ட் டிபெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஜஸ்ட் இது ஒரு பர்ச்சேஸ் ஆர்டராக இருக்கலாம், GRN குட் ரிசப்டட் நோட்டாக இருக்கலாம், சேல் ஆர்டர் புக்கிங் ஃபார்மாக இருக்கலாம், டெலிவரி கிளாஸாக இருக்கலாம், இன்வாய்ஸ் காப்பியாகவும் இருக்கலாம், பார்கோட் பிரிண்டராகவும் இருக்கலாம், செக் பிரிண்டர் எக்ஸெட்ராவும் இருக்கலாம். ரைட். ஸோ அவுட்புட் கேன் பி ஓவர் கம் த பிரிண்ட் ஃபார் இதனுடைய அவுட்புட் எப்படியா இருக்கலாம், ஒரு பிரிண்டராக மூலிமா பிரிண்ட்டாவது எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபேக்ஸ் அனுப்பலாம், அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி PDF ஃபைலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஸோ மெயிலாக ட்ரிகர் பண்ணி எடுத்துக்கலாம். ரைட். ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் வேரியண்ட்டில் நம்ம அவுட்புட் எடுக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபார்ம் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1998. எதுக்காகனா ஓவர் கம் ஃப்ரம் லிமிடேஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட். அப்போனா இதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்டுன்ற யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரைட். எப்போ நம்ம SAP டெவலப் பண்ணாங்களோ 1969 இருந்து ஸ்டில் 1998 வரைக்கும் என்னெல்லாம் டெவலப் பண்ணது அப்படியே ஸ்மார்ட் ஃபார்ம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி டு டெவலப் த மெயின்டைன் அண்ட் டிரான்ஸ்போர்ட். ஸோ ஈஸியாக நாம் டெவலப் பண்ணலாம், மெயின்டைன் பண்ணலாம், டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இதனுடைய அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபார்ம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை ஈஸி டு டெவலப் வித்தவுட் ப்ரோக்ராம் நாலேஜ். இதுக்கு ப்ரோக்ராம் நாலேஜ் வேணும்னு அவசியமே கிடையாது. இது ஒரு கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நம்ம ஒரு சில டூல்ஸை வச்சு டிசைன் பண்ணுறோம். ரைட். இதில் டெக்ஸ்ட் ஃபார்மெட்டை கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம். இந்த SF மீன்ஸ் ஸ்மார்ட் ஃபார்ம். இதில் ஈஸியாக நாம் எப்படின்னாலும் கொடுக்கலாம். நம்மளுடைய மல்டிபிள் பேஜை க்ரியேட் பண்ணலாம். ரைட். இதில் ட்ராக் அண்ட் ட்ராப் கட் பேஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக உங்களுக்கு தேவையான இடத்துல வைக்கலாம், பேஸ்ட் பண்ணலாம், டிசைனை மாடிஃபை பண்ணலாம். ஸோ எல்லா ஃப்ளெக்சிபிளும் இதில் இருக்கும். இதை ஈஸியாக பேக்கப் எடுக்கலாம். கீப் டு பேக்கப் வெரி ஈஸிலி. கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் நோட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுன்னு தனியாக கான்செப்ட் இருக்குது. அதை நான் ஒன் பை ஒன்னாக எடுக்கிறேன். ரைட். ஸோ இதில் இமேஜஸை ஸ்டாட்டிக்கானாலும் டைனமிக்காலும் நம்ம டிக்ளேர் பண்ணலாம். அட் த சேம் டைம் டெக்ஸ்ட் ஆல்சோ. ரைட். இந்த அட்ரஸ் விண்டோன்றது இட்ஸ் நத்திங் பட் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. இந்த டெம்ப்ளேட் கிடையாது. விண்டோவில் என்ன பண்ணோன்னா, கஸ்டமரோ வெண்டாரோ அட்ரஸோ இது எல்லாமே நம்ம அதில் ஃபீட் பண்ணி டிஃபால்ட்டாக எடுக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் இதில் ஃபங்க்ஷன் மாடியூல் when we ஸ்மார்ட் ஃபார்ம்ஸ் ஆர் ஆக்டிவேட். எஸ், பிகாஸ் நம்ம ஒரு ரிப்போர்ட் ப்ரோக்ராமில் கால் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் மாடியூல் டிக்ளேர் பண்ணோன்னா ஈஸியாக நாம் நம்மளுடைய ரிப்போர்ட் அழகாக பாஸ் பண்ணி அவுட்புட் எடுக்கலாம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் 3. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஷியேட்? ஸ்மார்ட் ஃபார்ம் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா,
இது ஓவர் கம் பண்ணி வந்ததுன்னு. ஸோ இது எப்படி ஓவர் கம் பண்ணாங்க கம்பேர்ட் டு ஸ்கிரிப்ட்ன்றது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஒரு கான்செப்ட். அதுலேருந்து தான் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதான் ஸ்மார்ட் ஃபார்ம்னு சொல்கிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபார்முக்கும் ஸ்கிரிப்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா, ஸ்மார்ட் ஃபார்ம் வந்து கிளைண்ட் இன்டிபெண்ட்டாக இருக்கும், ஸ்கிரிப்ட் வந்து கிளைண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இங்கே வந்து டெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து வேரியஸ் கலரில் எடுக்கலாம். அங்கே எடுத்தால் பிளாக் அண்ட் இல்லைன்னா கலர்ஸ் எதுனா ஒன்று தான் பாசிபிளாக இருந்தது ஸ்கிரிப்டில். இங்கே மெயின் விண்டோ வந்து கம்பல்சரியே கிடையாது, அங்கே வந்து கம்பல்சரி மெயின் விண்டோ இருக்கும். இங்கே மல்டிபிள் பேஜ் ஃபார்மட் பாசிபிள், அங்கே மல்டிபிள் பேஜ் ஃபார்மட். அப்படின்னா மல்டிபிள் ஃபார்மட் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட்ஸ்கோப் அண்ட் போர்ட்டல், ஒருடைய பிரிண்ட் ஒரு பேஜ் வந்து போர்ட்டலாகவும் இன்னொரு பேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் உனக்கு வேணும்னா மல்டிபிள் பேஜ் எப்படின்னா நம்ம ஃபார்மட் பண்ணிக்கலாம். ரைட், இதில் ஃபங்க்ஷன் மாடியூல்ன்றது ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? ஸோ அது எப்படி சார் இருக்கும்னா ஸ்லாஷ்ன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்லாஷ்ன்ற ஒரு வேர்ட் வரும் இல்லையா, ஸோ அதுதான் ஃபங்க்ஷன் மாடியூல்னு சொல்லுவோம். ஸோ டாபிக் வைஸ் நம்ம பார்க்கும்போது ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், பாசிபிள் ஃபார் எக்ஸ்எம்எல்லும் பாசிபிள் இருக்குது. சரிங்களா? ஸோ ப்ரோக்ராம் ரொட்டீன், இதில் மாஸ் பிரிண்ட் ஃபார்ம் எல்லா பாசிபிலிட்டிஸ் இருக்குது நம்ம ஸ்மார்ட் ஃபார்மில் ப்ரீவியஸாக அது கம்பேர் டு. ரைட், ஸ்மார்ட் ஃபார்முடைய டீ கோட் என்ன டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஸ்மார்ட் ஃபார்ம்ஸ் தான். ஸோ எந்த ஒரு டவுட்டும் வரக்கூடாது. பிக்னஸ் ஸ்மார்ட் ஃபார்ம்ன்ற ஒரு டீ கோடை டிக்ளேர் பண்ணி உங்களுடைய ஃபார்ம்ஸை டிக்ளேர் பண்ணுங்கள். ஃபார்ம்ஸ், ஸ்டைல்ஸ், டெக்ஸ்ட் மோட்ன்ற ஒரு 3 ரேடியோ பட்டன் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்லேயே. ஸோ அதில் இசட்னு ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் என்னென்னோ டிக்ளேர் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ உங்களுடைய ப்ராஜெக்ட் நேமை அசைன் பண்ணிக்கலாம், உங்களுடைய கம்ஃபர்டபுள். ஸ்மார்ட் ஃபார்மில் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணும்போது க்ரியேட் டிஸ்பிளே சேஞ்சுன்னு வரும். வாட் எவர் யூ டிக்ளேர்ட் ஃபஸ்ட்டு க்ரியேட்டில் போகலாம். ஸோ க்ரியேட்டில் உள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு விசுவலாக தெரிகிற அந்த ஸ்க்ரீனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது நேவிகேஷன் ஏரியா, மிட் பாயிண்டில் இருக்கிறது மெயின்டெயின்ஸ், நெக்ஸ்ட்டில் இருக்கிறது ஃபார்ம் பெயிண்டர். ரைட், ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாம் ஒர்க் பண்ணுவோம். இந்த ஃபார்ம் பெயிண்டர் எங்கே வருதுன்னா ஃபார்ம் பெயிண்டர்னு சொல்லிட்டு இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் ஃபார்ம் பெயிண்டர். இது எல்லாமே நேவிகேஷன் ஏரியா. ஸோ இந்த பார்ட் ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ், இதை வந்து தான் ஃபார்ம் பெயிண்டர். வாட் இஸ் த நேவிகேஷன் அப்படின்னா, நாம் இதை கிளிக் பண்ணோன்னா இதை கிளிக் ஆகும், இதில் கிளிக் ஆகும்போது இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் நார்மலாக எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, எப்போ சிஸ்டம் ஜென்ரேஷன் டேட்டு, இதில் லேண்ட்ஸ்கேப் என்ன, போர்ட்டல் என்னன்னு ஒன் பை ஒன்னாக இந்த நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த காம்பனண்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபார்ம் அப்படின்னா 2 தான் இருக்குங்க, குளோபல் செட்டிங்ஸ் அண்டு பேஜ் விண்டோ. வாட் இஸ் த குளோபல் செட்டிங் அண்டு பேஜ் விண்டோன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்த குளோபல் செட்டிங்கும் இந்த பேஜ் அண்ட் விண்டோ இந்த 2 தான் சொல்கிறாங்க காம்பனண்ட்ஸ். ஸோ இந்த குளோபல் செட்டிங் அண்ட் பேஜ் விண்டோவை தான் 2 மெயின் காம்பனன்ட் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு குளோபல் செட்டிங்குன்னு பார்த்தோன்னா, குளோபல் செட்டிங்கில் ஃபார்ம் ஆட்ரிபியூட், ஃபார்ம் இன்டர்ஃபேஸ், குளோபல் டெஃபினிஷன். இந்த ஃபார்ம் ஆட்ரிபியூட்னா என்ன, ஸோ ஃபார்ம் இன்டர்ஃபேஸ்னா என்ன, குளோபல் டெஃபினிஷன் என்ன, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபார்ம் ஆட்ரிபியூட் இது வந்து எதுக்காகனா, இட்ஸ் ஸ்பெசிஃபைட் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன். ஒரு சிஸ்டம்லோட டிஃபால்ட்டாக ஜென்ரேட் ஆகிற இன்ஃபர்மேஷன் ஸ்பெசிஃபையாக என்னென்னு நாம் பார்க்கலாம். ஹூ கிரியேட் டேட்டு, டைமு, பேக்கேஜு, ஸ்மார்ட் ஸ்டைலு, பேஜ் ஃபார்மேட்டு, இது எல்லாமே இந்த இதில் தான் டிக்ளேர் பண்ணுறதா இருக்கும், பார்க்குறதா இருக்கும். இந்த ஃபார்ம் ஆட்ரிபியூட்ஸில் போனீங்கன்னா, ஆட்ரிபியூட்ஸ் இஸ் நத்திங் அட் எ சிஸ்டம் இன்ஃபர்மேஷன்ஸ். ஹியர் சிஸ்டம் வென் தே கிரியேட்டட் த ப்ரோக்ராம், ஹூ கிரியேட்டட், வாட் டைம் வி ஹாவ் டு கிரியேட்டட், விச் ப்ராஜெக்ட் டு அசைன் டு த பர்டிகுலர் பேக்கேஜ். ஸோ இந்த பேஜ் A4 A3 கைஸ் லிசன், A4 அண்ட் A3க்கும் நிறைய டிஃப்ரென்ஷியேட் இருக்கு இல்லையா. ஸோ ஸ்ட்ரக்சர் மாறும், சைஸ் மாறும், லென்த்து எல்லாமே மாறும் இல்லையா. ஸோ அதை தான் இந்த இடத்துல டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட், ஸோ இதனுடைய பார்ட் வைஸ் நான் சிஸ்டமேட்டிக்காக பாருங்கள், நான் ஈஸியாக உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டு டிக்ளேர் பண்ணி காட்டுறேன். ரைட், நெக்ஸ்ட் ஃபார்ம் இன்டர்ஃபேஸ் இஸ் நத்திங் ஆஸ் நம்மளுடைய இன்டர்னல் டேபிள், ஒர்க் ஏரியா, நம்மளுடைய தேர்ட் இன்டர்னல் டேபிள் டேட்டா மொத்தத்தையும் நம்ம ரீட் பண்ணி பாஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த இன்டர்னல் டேபிள் டிக்ளரேஷன் நத்திங் அஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் மாடியூலாக நம்ம எப்படியெல்லாம் இங்கே பாஸ் பண்ண போகிறோன்றதா இங்கே டிக்ளரேஷன் பார்ட். இதை நம்ம சிஸ்டமேட்டிக்காக ப்ரோக்ராமில் பார்க்கலாம். குளோபல் டெஃபினிஷன்,
குளோபல் டெஃபினேஷன்ன்றது நத்திங் ஆஸ் இந்த இடத்துல குளோபலாக டிக்ளேர் பண்ணுற டேட்டா, இனிஷியலைசேஷனில் டிக்ளேர் பண்ணுற ப்ரோக்ராம், சின்டெக்ஸ், டைப்ஸில் டிக்ளேர் பண்ணுற நம்மளுடைய இன்டர்னல் டேபிள், ஒர்க் ஏரியா. ஸோ இதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ பேஜ் அண்ட் விண்டோ அடுத்த காம்போனண்ட் இது. இந்த காம்போனண்ட்டை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரியேட்டுன்னு வி ஹாவ் டு ட்ரிகரிங். ஸோ அந்த க்ரியேட் ட்ராப் டவுன் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் ஆஸ் எ பேஜ். இந்த பேஜ் எதுக்காக சார் யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய பேஜ் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் எப்படி இருக்கணும், இட்ஸ் எ லேஅவுட் ஃபார்மேட். டிஃபைன் த லேஅவுட் ஃபார்மேட், இட்ஸ் எ போர்ட்டல் ஆர் லேண்ட்ஸ்கேப், ரைட். இந்த விண்டோ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, டிஸ்பிளே த டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இந்த பர்டிகுலர் பிளேஸ். ஒரு மெயின் விண்டோவில் இல்லைன்னா நார்மல் ஒரு விண்டோவில் எத்தனை விண்டோனா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த விண்டோக்குள்ளேயே நாம் கிராஃபிக்ஸ், ஐ மீன் லோகோ வைக்கலாம், டெக்ஸ்ட் எழுதலாம், வாட் எவர் இட் இஸ், பட் அந்த விண்டோக்குள்ளே தான் நடக்கும், ரைட். ஸோ அந்த விண்டோ இஸ் யூஸ் டு டிஸ்பிளே த டெக்ஸ்ட் ஆர் இன்ஃபர்மேஷன் அட் பர்டிகுலர் பிளேஸ். கைஸ் லிசன், விண்டோக்குள்ளே உங்களுக்கு பர்டிகுலராக வேணும். ஸோ விண்டோவை பற்றி நாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். கிராஃபிக்ஸ் இஸ் நத்திங் ஆஸ் அ லோகோ, இமேஜ், வாட் எவர் இட் இஸ், யூ நீட் டு பிரிண்ட் அவுட் த அவர் பிரிண்ட் பில். நம்ம பில்லில் லோகோன்ற மாதிரி ஒரு விஷயம் வரும் இல்லையா, அந்த பிட் மேப்பாக நம்ம கன்வெர்ட் பண்ணி, ரைட். ஸோ இதில் டேட்டா நம்ம SC78T கோட் மூலியமாக டேட்டா நம்ம இமேஜை கன்வெர்ட் பண்ணி SAPக்குள்ளே ஃபீட் பண்ணி அந்த இமேஜை நாம் டேட்டாவாக பாஸ் பண்ணுவோம், ரைட். ஸோ ஒன் பை ஒன்னாக எப்படி கிராஃபிக்ஸை டிக்ளேர் பண்ணோன்னா SC7800T கோட் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட், address is nothing as used to display the address, vendor, customer, organization using the address number of field. ஸோ இதை பற்றி நம்ம ரியல் டைம் ப்ராஜெக்டை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ அப்போ ஈஸியாக புரியும், ரைட். ஸோ இதனுடைய ஃப்ளோ பிளாத் இதுதான். விண்டோக்குள்ளே போனோன்னா ஸோ க்ரியேட் விண்டோ, ஃப்ளோ லாஜிக், ரைட், ஆல்டர்னேட்டிவ் சம்திங் இஸ் தேர். ஸோ இது டெக்ஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுது, டேபிள் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு ஒன் பை ஒன்னாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டே வரலாம். ஸோ ஓவரால் சினாரியோ ஃபார் அபவுட் SAP ஸ்மார்ட் ஃபார்ம், ரைட். ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதனுடைய விண்டோ எத்தனை டைப் இருக்குன்னு பார்த்தா, மெயின் விண்டோ, செகண்டரி விண்டோ, ஃபைனல் விண்டோ, காப்பி விண்டோஸ்ன்னு இருக்குது. இந்த விண்டோஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நாம் டிக்ளரேஷன் பார்ட்டில் பார்க்கலாம். ஜஸ்ட் ஓவர்வியூ மெயின் விண்டோன்றது ஒரு கண்டினியூஸ் அவுட்புட்டாக இருக்கலாம், இதை ஒரு மல்டிபிள் பேஜாகவும் எடுக்கலாம். ஓகே, இந்த விண்டோ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் தட் கேன் பி டிஸ்பிளே இன் எ சிங்கிள் பேஜ், ரைட். ஒன் பை ஒன்னாக இது எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணும்போது ஈஸியாக புரியாது. ஸோ ரியலிஸ்டிக்காக ரியல் டைமில் நாம் டிக்ளேர் பண்ணி அவுட்புட்டை பார்க்கலாம், ரைட். இதனுடைய மெயின் சம்மரி என்னன்னு பார்த்துலாமா. இதில் ஒரு நியூ ஸ்மார்ட் ஃபார்மை க்ரியேட் பண்ணுவோம், பேஜை A4 A3 செட் பண்ணுவோம். ஸ்டைலை பற்றி சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. ஸோ ஸ்டைல் இஸ் நத்திங் அஸ் நம்ம ஸ்மார்ட் ஃபார்ம்ன்றதை டிக்ளேர் பண்ணதே ஃபார்ம் ஸ்டைல் அப்படின்னு இருந்தது இல்லையா. ஸோ அந்த ஸ்டைலில் தான் நம்மளுடைய லெட்டர்ஸ் எல்லாமே லெஃப்ட் அண்ட் ரைட்டாக வரணுமா, மிடில் வரணுமா, என்ன டெக்ஸ்ட்டில் ஃபார்மெட்டில் வேணும், எல்லாமே இந்த ஸ்டைல்ஸில் தான் பண்ணுவோம், ரைட். அடுத்ததாக ஃபார்ம் இன்டர்ஃபேஸில் டிக்ளரேஷன் பார்ட். ஸோ விண்டோஸில் என்ன டைப் ஆஃப் விண்டோ, கிராஃபிக்ஸில் லோகோ வேணுமா, இல்லைனா இமேஜாக எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அட்ரஸ் பிரிண்டரில் டிக்ளேர் பண்ணுற ஃபார்மேட், டெக்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஒர்க் அண்ட் சிஸ்டம் வேரியபிள் லைக் டேட்டா, யூசர் பேஜ் எக்ஸட்ரா எல்லாமே பண்ணலாம். டெம்ப்ளேட், டேபிள் இஸ் நத்திங் பட் மல்டிபிள் வேல்யூவை பாஸ் பண்ணலாம். ஃப்ளோ லாஜிக் வச்சு ப்ரோக்ராம் எழுதலாம். ஃபோல்டர்ஸ், ட்ரைவ் ப்ரோக்ராம் எல்லாமே இட்ஸ் பாசிபிள் இன் ரியல் டைம் சினாரியோ, ரைட். ஸோ ஃபைனலி நம்மளுடைய அவுட்புட் இப்படி தான் வரும். ஸோ வாட் எவர் இட் இஸ் லோகோ, அந்த லோகோ பக்கத்தில் இருக்கிற ஒரு டெம்ப்ளேட். ஸோ அந்த டெம்ப்ளேட்டில் நான் சிங்கிள் டேட்டா வேல்யூவை பாஸ் பண்ணியிருக்கேன், ரைட். அகெயின் ஒரு டெம்ப்ளேட்டை வச்சுக்கலாம். இதை விண்டோஸாகவும் நீங்கள் இப்போ SAP லோகோன்னு இருக்கு இல்லையா, அதை ஒரு விண்டோ வச்சியும் நீங்கள் டிக்ளேர் பண்ணி பாஸ் பண்ணலாம், ரைட். அடுத்தது ஐட்டம், மெட்டீரியல் நம்பர், டிஸ்கிரிப்ஷன், குவான்டிட்டி இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்டிபிள் இன்புட்ஸ், ஐ மீன் டேபிள்லேருந்து கெட் பண்ணி இன்டர்னல் டேபிள் மூலிமா இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த டோட்டல்
பைசையில் இருந்தால் ரவுண்ட் ஆஃப் கண்டிஷன் ஒரு கால் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நாம் டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ பேசிக்கலி இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட் ஆஃப் நம்மளுடைய இன்வாய்ஸ். அது தானே நாம் முன்னாடியே சொல்லியிருந்தோம். இட்ஸ் ஒன் ஆஃப் த செல்லான் ஃபார் வாட் எவர் இட் இஸ் நேம் கன்வர்ஷன், ரைட்? தேங்க்யூ ஸோ மச். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட் டாப்பிக்கில் என்ன எடுத்தேன்ன்றது கண்டினியூட்டி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வர வீடியோஸும் தவறாமல் பாருங்கள். லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு வாட்சிங் மை வீடியோ. Subscribe my channel, like my channel. Thank you.